இது பிரச்சனை இன்னும் கொஞ்ச நாள் நீடிச்சிச்சுன்னா உங்களுக்கு க்ரூட் ஆயிலுடைய பிரச்சனை பெரிய பிரச்சனையாக வெடிக்கும். நிறைய ஊர்களை கேள்விப்பட்டிருப்பீங்க, நியூஸ் பேப்பர் எடுத்து பாருங்கள், நிறைய கப்பல்கள் எல்லாமே சரக்கு கப்பல்கள் எல்லாமே தேங்கி நிற்கிது. அதுலேயும் பெரிஷியபிள்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு அழுகக்கூடிய பொருட்கள், பனானாலாம் இங்கேருந்து சவுதி அரேபியாவுக்கு அவ்வளோ ஏற்றுமதி ஆகுது. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு எவ்வளோ நாள் தாங்கும், என்ன ஆகிடும் அதெல்லாம். அதே மாதிரி அரிசி, கார்டமம், இந்த மாதிரி நிறைய பொருட்கள் எல்லாமே சரக்கு கப்பல்களே தேங்கி இருந்தால் அதுக்கப்புறம் என்ன ஆகும். ஸோ அதனால் அந்த பொருள் அதுக்கப்புறமா எல்லாமே அழுகி வீணாக போயிடும். எவ்வளோ பொருள் அழுகி வீணாக போயிடும். ஸோ அதனால் உலக பொருளாதாரம் அப்படிங்கிறது ஏற்றுமதி இறக்குமதி பெரிய லெவலில் பாதிக்கப்படும். அது மட்டும் கிடையாது, இதோடைய இம்பேக்ட் அப்படிங்கிறது டாலர், ருபீஸ் எல்லா இடத்துலையுமே நீக்கமற எதிரொலிக்கும். அதனால் இந்த போர் அப்படிங்கிறது அவங்க 2 பேருக்குள்ளே நடக்கக்கூடிய சில விஷயங்களால் நடந்தாலும் கூட அது பெரிய லெவலில் ஒரு தனி நபரை கூட பாதிக்கும் என்ற பட்சத்தில் நிச்சயமாக ஒரு முடிவு எட்டும். அதை நோக்கி இப்போ தான் கொஞ்சம் காய் நகர்த்த ஆரம்பிச்சிருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். வெகு விரைவில் இந்த போர் முடிவுக்கு வந்துடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.